ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? லோக்சபா தொகுதிகள் மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க சென்னையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிப்பை சந்திக்கும் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தொகுதிகள் மறுசீரமைப்பு மாநிலங்களின் உரிமையை பறிப்பதாக இருக்கக்கூடாது. மாநிலங்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் அதை செய்யக்கூடாது என ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிந்தார். கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக, காங்கிரஸ், பாமக, விசிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகள் முதல்வர் முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறின. கூட்டம் முடிந்ததும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேட்டியளித்தார். நாட்டின் மக்கள் தொகை 145 கோடியாக இருந்தபோதும் 453 உறுப்பினர்கள்தான் நாட்டை வழிநடத்தியுள்ளனர். உலகின் 3வது பெரிய பொருளாதார சக்தியாக வந்ததும் இந்த 453 உறுப்பினர்களால் தான். எனவே 453 என்ற எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என்பதே என் கருத்து என்றார். லோக்சபாவில் 543 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் 453 உறுப்பினர்கள் என தொடர்ந்து 3 முறை கமல்ஹாசன் கூறியது குறிப்பிடத்தக்கது. My opinion is that this 453 need not change. Even when it was 145 crore, these 453 members led the country to this position today. From the third world country position to now, it is only these 453 people who have done it. They are sufficient. If at all they have to increase the number of seats, all government decisions made in the center is executed by the states. If at all you want to increase anything, increase the number of people's representatives. Let the assembly seats be increased. That is our recommendation. Why do you think decertification is becoming an issue right now, sir? It's always been an issue.